அண்ட் இந்த புது மொபைல் வாங்கினதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் இடமே வந்து தலையை சீவி பிரைட்ஸ் போட்டாச்சு. வந்து கம்மல் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஜிமிக்கு இங்கே மாதா கோவிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஸோ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன vlog வீடியோ மாதிரி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் சண்டே நாங்கள் மாதா கோவில் திருவிழாக்காக போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் இந்த புது மொபைல் வாங்கினதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் எடுக்கிற வீடியோவும் இது தான். கேமராவோட செட்டிங்ஸ் வந்து நான் கரெக்டாக பார்த்து செட் பண்ணாதனால ஃபஸ்ட்டு இந்த ரூம்குள்ளே எடுத்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லேட்டராக நான் அதை செட்டிங்ஸ் பார்த்து கரெக்டாக வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் போல் தான் வந்து நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். நார்மலாக எப்பயும் போல் ஸ்கின் கேரில் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிட்டேன். அடுத்து எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த ரோஸ் ஆலோவேரா ஜெல் அதை வந்து கையில் நெக் பார்ட்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸ்கின் கேரை முடிச்சுட்டு அடுத்து டேரெக்டாக நான் வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர், என்னோட ஷேடுக்கு வந்து கரெக்டான பவுடர். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுட்டு லிப் பாம் போட்டுட்டு அதோட அப்படியே முடிச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி வந்து நான் தலையெல்லாம் வந்து சிக்கு எடுத்து சீவி தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ சீக்கிரமே வந்து தலையை சீவி பிரைட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் அண்ட் காஜல். மேக்கப்லேயே வந்து எனக்கு இந்த ஐலைனர் அண்ட் காஜல் தான் வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு காம்பேக்ட் பவுடர் அப்படி இல்லைனா லூஸ் பவுடர் இதை மட்டும் போட்டுட்டு ஐலைனர் அண்ட் காஜல் இதை மட்டும் போட்டப்போ மோஸ்ட்லி என்னோடய மேக்கப்பே வந்து இவ்வளோ தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்மல் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஜிமிக்கு மாதிரி இருக்கிறது வந்து மோஸ்ட்லி போடுறதுக்கு பிடிக்கும். பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து அந்த ஸ்டார் மாடலில் இருக்கிற லாங் ட்ராப்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு அதனால இது ரெண்டுத்தில் எதை போட அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக அந்த ஸ்டார் மாடல் லாங் ட்ராப்ஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொட்டு வச்சுட்டு செயின் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியவும் கிளம்பியாச்சு. இந்த ஃபோனில் ரூமில் வந்து வீடியோ எடுத்ததை விட அவுட்டரில் வந்து வீடியோ அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நாங்களுமே வந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இங்கே மாதா கோவிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் கிளம்புனது வந்து சண்டே கிளம்பியிருந்தோம். மோஸ்ட்லி அங்கே எப்போவுமே வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் சண்டேஸில் வந்து நார்மலாகவே வந்து கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் அன்றைக்கி அவ்வளவு கூட்டம், ரொம்ப கூட்டம், இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் எங்களுக்குமே வந்து மற்ற டேஸில் டைம் கிடைக்காது, சண்டே தான் வந்து ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். பட் ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்தது. ஸோ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. திரும்ப வரும்போது ஷாப்பிங்லாம் போயிருந்தோம். பட் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த டே வந்து எனக்கு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போயிருந்தது. இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye.